கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியம் எப்பவுமே பெருசா தான் இருக்கும். அல்லேலூயா. அவர் சாதாரணமா மனுஷன் செய்கிற காரியத்தையே அவரு செஞ்சாருன்னா அவருக்கு மனுஷனுக்கு என்ன இல்லாம போயிருங்க, வித்தியாசம் இல்லாம போயிரு. கர்த்தர் எப்பொழுதும் எதை செய்தாலும் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நன்மையானதை தருகிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எப்பொழுதும் நன்மையானதை தருகிறவர். அல்லேலூயா. அது காலம் தாழ்ந்து போனாலும் சரி, காலம் ஒருவேளை முன்னதாக வந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தெரியும் எதை எதை எப்பொழுது கொடுக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நன்மையை தான் தருவார், தீமையை நம்மை விட்டு விலக்கி போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் வேதாந்தத்துல ஒரு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அந்த நன்மைகளை ஆண்டவர் இறுக்கி கையில பிடிச்சார். ஒரு சிலருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை, வாக்கு கொடுத்த நன்மையை ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய தன்னுடைய கரத்தை மூடிக்கிறார். ஆண்டவரே, நீர் தருவன்னு சொன்னீரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த காரியங்கள் ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு வாய்க்காம போயிருது, ஒரு சில நேரங்களில் தடைபட்டு போயிருது, ஒரு சில நேரம் நடக்காமையே போயிருது. காரணம் என்ன? ஆண்டவர் வாக்கு கொடுத்தது உண்மைதான், ஆண்டவர் செய்வேன்னு சொன்னது உண்மைதான், ஆண்டவர் நமக்கு நன்மையை மட்டும் தான் தருவார். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அதை நமக்கு தடைபட்டு போகிறது. ஒரு சில நேரங்களில் அதை நம்ம துரிதமா பெற்றுக்கொள்ள முடியல, கால தாமதமாகுது. காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வார்த்தையில ஆண்டவர் கொஞ்சம் தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அது ஒரு சில நேரம் நன்மைக்கா இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் அதை நம்மை தகுதிப்படுத்துவதற்காக இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் நமக்கு வருகிற நன்மை தடைபட்டு போறதுனா காரணம் நாம கூட இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அநேக நேரங்களில் தாம் செய்ய நினைத்ததை ஆண்டவர் தள்ளி வைக்கிறார். ஆமென். நம்ம வாழ்நாள்ல சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதம் 95வது அதிகாரம் 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்று தேவன் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்பதற்கு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். சொல்லுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கீழ் வசனத்தை வாசிங்க, 9வது வசனம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டதனால ஆண்டவரை சோதித்து பார்த்தாங்க, ஆண்டவரை பரீட்சித்து பார்த்தார்கள். அல்லேலூயா. அவர் உணவு கொடுப்பாரா, தண்ணி கொடுப்பாரா, சுகம் கொடுப்பாரான்னு ஆண்டவர் என்ன பண்ணாங்களா, அவரு பரீட்சை பார்த்து கொண்டிருந்தார்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ, எப்பெல்லாம் கேள்வி வருதோ, எப்பெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாருங்கிற எண்ணம் வருதோ, அப்ப உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறதா அர்த்தம்? ஆண்டவர் செய்வாரா, ஆண்டவர் பண்ணுவாரா, ஆண்டவரால முடியுமா, இது நடக்குமான்னு நீங்க நினைச்சீங்கனால உங்க இருதயத்துக்குள்ள நீங்க என்னத்தை தான் வச்சிருக்கிறீங்க, கடினப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கலையே நீங்க நினைச்சு கடினப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா முதலாவது உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் தான் உங்களுக்குள்ள சந்தேகம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, வாக்குவாதம் வருது. இதெல்லாம் காரணம் என்ன? உங்க இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? கடினப்படுத்தி வைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்க காதுல நீங்க சொல்றதை யாரும் கேட்கறது இல்ல, உங்க இருதயம் நீங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்குது. உங்க கணவன் சொல்றதை கேட்டுக்கிறது இல்ல, மனைவி சொல்றதை கேட்கறது இல்ல, பிள்ளைகள் சொல்றதை கேட்கறது இல்ல. காரணம் உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்க இருதய கடினப்பட்டதுனாலதான் ஆண்டவர் சொல்றது கூட உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல கேட்கறது இல்ல. கீழே 10வது வசனத்தை வாசிங்க. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார், கானானை போக சொல்லி இருந்தாரு. 40 வருடமா நான் அவர்களை பார்த்தேன், அவர்கள் ஆலோசித்து வணங்கா கருத்துள்ளவர்களா இருந்து திமிர்வாதக்காரர்களா இருந்து நான் சொல்றதை கேட்காததுனால அவர்கள் நான் சொன்ன தேசத்துக்குள்ள நுழைவதில்லை, அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள நுழைவதில்லை, அவர்கள் நான் வாக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்குள் நுழைவதில்லை. திரும்ப வாசிங்க அந்த வார்த்தையை. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து 40 வருஷமாய் அந்த சந்ததியை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க. நீங்க நம்ம நிறைய நேரங்களை படிக்கும் பொழுது என்ன தெரியுமா நினைக்கிறோம்? 40 வருஷம் ஆண்டவர் வனாந்தரத்துல அவரை அலைய விட்டான்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் 40 வருடம் அலைய விட்டது தண்டனை இல்ல, அது தேவனுடைய தயவு. அல்லேலூயா. இன்னைக்கு புது விஷயத்தை கத்துக்குங்க.
நிறைய நேரங்களில் நம்ம நினைச்சுக்கிறது என்ன தெரியுங்களா, 40 வருடம் கானானுக்கு போக விடாம இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தண்டித்தாருன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ஆண்டவருடைய தேவ தயவு 40 வருடம் இருந்தது. ஏன்னா அவர்களுடைய வஸ்திரம் பழசாய் போகவில்லை, அவர்களுடைய செருப்பு பிஞ்சு போகல, அவர்கள் சரீரத்துல பலவீனம் இல்லை, நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல பலவான்களா இருந்தார்கள். அது ஆண்டவர் கொடுத்த தண்டனையாது? சொல்லுங்க. உங்களுக்கு சட்டை பழசாகல, போட்டிருக்கிற செருப்பு பீயில, உடல் சுகபலத்தோட சந்தோஷத்தோட இருக்கிறீங்க. இது தயவா தண்டனையா? இது ஆண்டவர் பாராட்டின தயவுங்க. 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தியும் அவர்கள் சுகமுள்ளவர்களா இருந்தார்கள். 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தியும் அவர்களுடைய பலன் குன்றி போகவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? 40 வருடம் ஆண்டவர் அவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு? இவன் வணங்கா கழுத்துள்ளவன், இன்னைக்கு எப்படியாவது திருந்துவான், இன்னைக்கு எப்படியாவது மாறிடுவான், இவனுடைய இறுதிய கடினம் எப்படியாவது மாறும், இவனை நான் கானானுக்குள்ள கூட்டிட்டு போறேன். 40 வருடம் ஆண்டவர் அவர்களுக்காக காத்திருந்தார். அல்லேலூயா. 40 வருடம் அலைய விட்டது தண்டனை கிடையாது, தேவனுடைய தயவு. அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவா இல்லைன்னா வெளியே கூட்டிட்டு வந்து அடுத்த நிமிஷமே பார்வோன் கையில கொண்டிருப்பாரு. பார்வோன் விட்டானா? பார்வோன் எத்தனை முறை ஜனங்களை அழிப்பதற்காக பின்னாடி ஓடி வந்தான். அழிச்சே தீர்வு ஓடி வந்தவ கரத்துல ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. தண்ணீரே இல்லைங்கிற நேரத்துல ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருந்தது, அதை ஆண்டவர் பிரித்து கொடுத்தார். அல்லேலூயா. யோர்தானின் நதியையும் ஆண்டவர் பிரித்து போட்டார். ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்த தண்டனை கிடையாதுங்க. ஆண்டவர் அவருக்கு மேல தயவா இருந்ததுனாலதான் ஒவ்வொரு வருடம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ஆமென். ஆண்டவர் எத்தனை வருடம் பார்த்திருக்கிறார் பாருங்க. 40 வருடம் பார்த்தார். அவர் தன்னுடைய இளைப்பாறு ஸ்தலத்துக்கு நான் அவர்களை பிரவேசிக்க அனுமதிக்கிறது இல்லை. காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன இருந்தது? முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன இருந்தது? இருதயம் கடினமானது. அல்லேலூயா. நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்க முடியல, ஒரே காரணம் தாங்க. ரொம்ப போய் அங்கேயும் சுத்திக்கிட்டு நைட்டும் பகலும் போய் மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு இருதயத்துல என்ன வந்துருச்சு? உங்களுக்கு செவி தினவுள்ளவர்களாய் நீங்க மாறிட்டீங்க. தேவனுடைய வார்த்தை கேட்க உங்களால முடியல, தேவனுடைய வசனத்தை கேட்க உங்களால முடியல, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க உங்களால முடியல. ஆண்டவரை தள்ளி விட்டு மற்ற காரியத்துக்கு முன்னாடி வச்சு உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தின ஒரே காரணத்தை நிமித்தம் தேவன் தருவேன்னு சொன்ன இடத்துக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியல? இப்போ பிரவேசிக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆண்டவர் கானானுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு சொன்னது உண்மைதான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு உண்மைதான். ஆனாலும் அவர்கள் போக முடியல. காரணம், அவர்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க? அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு. நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இருதயம் கடினம் உள்ளவர்களா தான் இருக்கிறோம். இருதயம் கடினம்னா என்னங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் கடினம் ஆயிருச்சு, நான் ரொம்ப கடினம் ஆயிட்டேன் அப்படிங்கறத எப்படி வெளிப்படுத்தலாம்? சொல்லுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கடினப்படுத்திக்கிறது. அல்லேலூயா. வேதாகமத்துல இருக்குது. நான் பின்னாடி சொல்லலாம்னு இருந்த, எடுத்து வாசிங்க. உபாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. அவனுக்கு ஒரு கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. கொடுப்பதுல கடினத்தை மாற்றுங்க. அல்லேலூயா. இறுதிய கடினத்துல அழகா அவர் சொன்னாரு. முதல்ல கொடுக்கறதுல கடினம் வேதாகமத்துல இருக்குது. நீங்க சும்மா கட்டுக்கதையெல்லாம் சொல்லல. நீங்க சொன்னது வேதாகமத்துல இருந்ததா இல்லையா? உன் சகோதரன் கஷ்டப்பட்டு, உன் சகோதரன் துக்கப்படும் போது, ஒண்ணு இல்லைன்னு நினைக்கும் போது, ஆபத்துல இருக்கும்போது அவனுக்கு இறங்கி நீ கொடு. அல்லேலூயா. அந்த கொடுப்பதை உங்க மனசை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய இருக்குதுன்னா நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுக்க முடிந்தவர்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அப்ப இறுதிய கடினத்தை நிமித்தம் தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்து போடுவார். அல்லேலூயா. அந்த இறுதிய கடினத்துக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவரே சொல்றாரு. கொடுப்பதில் நீங்க உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. நீங்க யாருக்காவது கொடுக்கணும்னு சொன்னா, உங்களுடைய யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா, உங்களால முடிஞ்சதுன்னு சொன்னா, உங்களுடைய இருக்குதுன்னு சொன்னா, தயவு செய்து அதை அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு, ஏழைக்கும், விதவைக்கும் நீங்க எப்போ உதவுறீங்களோ அதை ஆண்டவர் கணக்குல வைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கொடுப்பதை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். ஆமென். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. அப்ப கொடுப்பதற்கு உங்களுடைய இருதயத்தை கடினமாக கூடாது. அல்லேலூயா. அப்புறம் வேற ஏதாவது காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு நீங்க கடினமாவீங்க? எதற்காக, எந்த விஷயங்களுக்கு நீங்க கடினப்படுவீர்கள்? சொல்லுங்க. வேற ஏதாவது கொடுப்பதில் கடினம் சொல்றீங்க. வேற எதுங்க? சோதரன். இன்னைக்கு தலைப்பு முக்கியமான ஒண்ணு அதுதான்.
கீழ்ப்படியாம இருக்கிறது ஒரு கடினம். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிகிறது கிடையாது. இன்னைக்கு பரவாயில்ல, ஆவியானவர் வெளிப்படுறாரு. ஏன்னா நான் என்னென்ன எடுத்து வச்சிடும் அங்க இங்கே தேடி நீங்க கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதை கட்டாயம் நீங்க கை கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இது தேவனுடைய வார்த்தை. கீழ்ப்படியாம இருக்கிறது உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படிகிறதுனா எதுக்கு கீழ்ப்படியணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. வணங்கா கருத்துள்ளவர்களா இருந்தாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியில. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த வாசத்தை திரும்ப வாசிங்க. 11வது வசனம். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. இன்று நான் உனக்கு விதிக்கிற கற்பனை கட்டளைகள். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கற்பனை கட்டளைகளை நீ கீழ்ப்படிந்து நட அப்படின்னு சொன்னா அவர்களால கீழ்ப்படிய முடியல. அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளல, அதை அவங்க ஏற்றுக்கொள்ள. கற்பனை கட்டளைகள் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாத, பேசித்தனம் பண்ணாத, பாவம் செய்யாத, களவு செய்யாத, திருடாத, இச்சிக்காத, ஓய்வு நாள் ஆசரி, அநேக காரியங்கள் ஆண்டவர் சமூகத்துல சொல்லிட்டு இதெல்லாம் நீ கைக்கொள்ளன்னு சொன்னா அவர்களால என்ன பண்ண முடியல? கைக்கொள்ள முடியல. அவங்களால கீழ்ப்படிய முடியல. அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி இந்தட்ட வானா அந்தட்ட திருப்பிக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாள் ஓய்வு நாள், இன்றைய நாள் ஆராதனைக்கு வரணும், இந்த நாள்ல ஜெபிக்கணும், இந்த நாள்ல துதிக்கணும்னு சொன்னா அவங்களால திரும்ப முடியல. அவங்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் வேற பாதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த இருதய கடினம் அவர்கள் கீழ்ப்படியாம பண்ணிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம். உங்களுடைய இருதய கடினத்தினால நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, சேப்பா நான் அதை செய்யலேன்னு விட்டுட்டு போறீங்க. ஆனா நீங்க யாருக்கு கீழ்ப்படியாம போறீங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போறீங்க. ஆண்டவர் உங்களை வானத்தின் பூமி சிருஷ்டித்து உங்களுக்காக ஜீவனை விட்டு உங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியாம போலாமா? உங்க பெத்தவங்களுக்கு பிள்ளை கீழ்ப்படியாம போனா நீங்க ஒத்துக்குவீங்களா? சொல்லுவீங்க. கீழ்ப்படியாம போனா என்ன பண்ணுவீங்க? பிள்ளைய திட்டி பாப்பீங்க, அடிச்சு பாப்பீங்க, கண்டிச்சு பாப்பீங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனா ஆண்டவர் உங்களை விடுவாரா? நீங்க யாருக்கு கீழ்ப்படியாம போறீங்க பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல யார் சொல்றதே நம்ம கேட்கறது இல்ல, யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. உங்க இருதய கடினத்தை இன்றைக்கு மாற்றுங்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிவது கிறிஸ்துவுக்குள்ள முதல் படி. ஆமென். நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறதே கிடையாது. ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிச்ச ஜனங்கள் தான், வாக்கு பண்ணப்பட்ட ஜனங்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாம போனது நிமித்தம், அவர்கள் இருதய கடினமானது நிமித்தம் ஆண்டவர் அவர்களை எங்க அனுமதிக்கல? கானானுக்குள்ள அனுமதிக்கல. நான் கொடுக்க சொன்ன இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. காரணம் என்ன? அவர்கள் என்ன பண்ணல? இன்னைக்கு நீங்க கேட்டுக்கணும். நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஆண்டவர் சொல்லி செய்கிற விஷயங்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? கேள்வி கேட்டுங்க. கீழ்ப்படியலைன்னா ஆண்டவருக்கு யாருமே பெரியவங்க கிடையாது, சின்னவங்க கிடையாது. அல்லேலூயா. பிடிச்சவங்க கிடையாது, பிடிக்காதவங்க கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் கீழ்ப்படுகிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் முக்கியம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சொன்ன காரியத்துக்கு நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படியாத பிள்ளையை யாருமே சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. ஆமென். கர்த்தரும் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்கள் போகட்டும் போகட்டும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 40 வருடம் பார்த்தார். உங்களுக்கு அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு வருடத்தை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன நடந்தாலும் இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறது காரணம் என்ன? தேவனுடைய தயவு. அது தண்டனை கிடையாது. நீங்க ஒரு இடத்துல பாடுபட்டீங்க, ஒரு இடத்துல கஷ்டப்பட்டீங்க, ஒரு இடத்துல துக்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்கன்னா அது தண்டனை கிடையாது. தேவனுடைய தயவுனாலதான் இன்னும் நீங்க உயிரோட இருந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இல்லைன்னா என்னைக்கோ நம்ம மண்ணோட மண்ணா போயிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடம் ஆண்டவர் பார்த்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழ்ப்படியில. ஒவ்வொரு வருஷமும் நான் உன்னை பார்த்தேன், உனக்கு நான் உணவு கொடுத்தேன், உனக்கு நான் உடை கொடுத்தேன், உன்னை நான் மேக ஸ்தம்பத்தினால பாதுகாத்தேன், அக்னி ஸ்தம்பத்தினால பாதுகாத்தேன். இன்னைக்கு நீங்க தெருவுல போய் வரும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களை பார்க்கிறாருன்னா அது தேவனுடைய தயவு. ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாருங்களா? என்னப்பா இவ்வளவு நாள் பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் சொல்றேன், ஆராதனைக்கு வர சொல்லி சொல்றோம், ஜெபிக்க சொல்லி சொல்றோம், உபவாசிக்க சொல்லி சொல்றோம், எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளணும்னு சொல்றோம். ஆனா நீங்க எதுலையுமே கலந்து கொள்ள முடியாம உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறீங்களே. ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போறது பிடிக்குமா? கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கற்பனை கட்டளை கொடுத்துட்டா இருப்பான். அது ரொம்ப கஷ்டம் அதை கை கொள்றது. அதை என்னால கை கொள்ளவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சாக்கு போக்கு சொல்ற. 2வது சாக்கு போக்கு என்ன பண்றீங்க?
சொல்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனை கை கொள்ள முடியாது, கட்டளை கை கொள்ள முடியாது, நீ சாக்கு சொல்லிட்டு இருக்கியா, ஓய்வு நாளைக்கு ஆராதனைக்கு வர முடியாதுன்னு சொல்றியா, உபவாசிக்க முடியாதுன்னு சொல்றியா, ஜெபிக்க முடியாதுன்னு சொல்றியா, ஆண்டவர் பக்கத்துல வர முடியாதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த நான் சொல்லுகிற கற்பனை கட்டளைகளும் என்ன? திரும்ப வாசிங்க 11ஆம் வசனம். நான் சொல்ற கற்பனை கட்டளை உனக்கு என்னவா இல்லையா? மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானது அல்ல அப்படிங்கிறார். இல்லையா? இதுக்கு மேலே சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில உங்களுக்கு தெரியாம கண்ணு கட்டு மாதிரி இருக்குதுங்களா, புதையல் மாதிரி இருக்குதா, புரியாம இருக்குதா? ஆண்டவர் எளிமையா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இல்லையா? எதுவுமே உனக்கு மறைபொருள் கிடையாது. ரெண்டாவது சொல்றாரு, அது உனக்கு எப்படி இல்ல, தூரமா இல்லைங்கிறாரு. இல்லையா? அது இங்கதாங்க இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஒரே விஷயங்க, ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் எனக்கு சொல்லி தர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனை கட்டளைகளை கொடுத்தார், கை கொள்ள சொல்லி சொன்னார். 40 வருடமா பார்த்தார். அவர்கள் யாரும் கேட்கல, யாரும் கீழ்ப்படியாம போனதுனால நான் உன்னைய சொன்ன வார்த்தைக்கு நான் உன்னை அனுப்பல அப்படிங்கிறார். அப்ப கீழ்ப்படியாம போனது என்ன காரணம்னு பார்த்தா, அவர் கொடுத்த கற்பனை கட்டளைகளை அவர்களால் கை கொள்ள முடியல. உண்மையிலே அது மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு வசனமும் 11ஆவது வசனத்துல சொல்லிட்டு வர்றாரு, இது மறைபொருளும் இல்ல, தூரமானது இல்ல அப்படிங்கிறார் ஆண்டவர் சொன்ன கற்பனை கட்டளை. அடுத்த வசனத்தை வாசிங்க. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லல, சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதா, அங்க போனா இங்க வந்து நீங்க எனக்கு தெரியாதா, இந்த நேரத்துக்கு ஒருத்தர் வான்னு சொல்றோம், ஒரு 10 மணிக்கு நீ இங்க வான்னு சொல்றான். அவன் என்னென்ன சாக்கு போக்கு சொல்லுவான், எனக்கு எந்திரிக்க நேரம் ஆயிடுச்சு, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வர வழியில டிராபிக், இப்படி எல்லாம் நீங்க காரணம் சொல்லுவீங்க, கதை சொல்லுவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் கொடுக்கிற கற்பனை கட்டளை தூரமானதும் இல்ல, மறைபொருளும் இல்ல. அதுக்கப்புறம் சொல்றாரு, இது யாரப்பா எனக்கு வானத்துல போய் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி அந்த வானத்துக்கு ஏறி போய் வாங்குறது அல்லன்ட்டாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம காரணம் சொல்லிட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே என்னால செய்ய முடியும்? ஞாயிற்றுக்கிழமை வானா எப்படி வர முடியும்? எத்தனையோ பேர் ஜனங்கள் சர்ச்சுக்கு போறாங்களே, எத்தனையோ பேர் ஆராதனைக்கு போறாங்களே, நம்மளால முடியுமா, வர முடியுமா, முடியாதா? முடியுமா, முடியாதுங்களாங்க? கட்டாயம் முடியும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால வர முடியும்னு நினைச்சா நிச்சயமா வர முடியும். அதை போய் ஆண்டவர்கிட்ட போய், அப்பா இது வானத்துல போய் யாராவது கொண்டு வந்தா தான் எனக்கு கிடைக்கிற. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை தெளிவா வாசிங்க. நாங்கள் அந்த கற்பனை கட்டளைகளை கேட்டு அதன்படி நான் கேட்டு செய்கிறப்பா. நீங்க சொன்னீங்களே நான் செய்கிறேன், சொல்லுங்க. நான் அதை கேட்டு கடைபிடிக்கணும்னா எனக்காக ஒருத்தர் வானத்துக்கு போய் அதை கொண்டு வர்றபடி யார் என்று நீ சொல்லத்தக்க அது வானத்தில் உள்ளது அல்லன்ட்டாருங்க. ஆண்டவர் லகுவா கொடுக்குறாங்க. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காதுங்க, எனக்காக யாருப்பா வானத்துல இருந்து போய் கொண்டு வந்து எனக்கு கொடுப்பான்னு கேட்காத. ஏன்னா நான் உனக்கு கொடுத்த கற்பனை கட்டளை வானத்துல இருக்கிறது கிடையாது, உனக்கு அறியாதது கிடையாது, உனக்கு மறைபொருளானது கிடையாது ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்திலும் உள்ளதும் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இந்த காலத்துல கதை சொல்லுவாங்க, எதையாவது போய் ஒரு பெரிய ஒரு கிடைக்காத பொருள் எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, 7 கடல் தாண்டி போய் 7 மலை தாண்டி போய் அங்க போனீங்கன்னா தான் புதையல் இருக்கும்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற கற்பனை கட்டளை வானத்துல இருக்கிறது கிடையாது, எங்கேயாவது கடலை தாண்டி போய் தான் எடுத்துட்டு வரணுங்கிறது கிடையாது. அது எங்க இருக்குதாமா? வாசிங்க அடுத்த வருஷம். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அவ்வளவுதாங்க. அப்ப இந்த கற்பனை கட்டளை கை கொள்வது யாருக்கு ஈஸி? யாரால செய்ய முடியும்? உங்களால தான் செய்ய முடியும், நம்மளால தான் செய்ய முடியும். அந்த கற்பனை கட்டளையும் மறைபொருளும் இல்ல, அது தூரமானது இல்ல, அது கடலுக்கடியிலும் இல்ல, வானத்துக்கு மேலே இல்ல, உங்க இருதயத்துக்குள்ள இருக்குன்றாரு. அல்லேலூயா. அப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்னு சொன்னா அதை யார் தான் முடிவெடுக்கணும்? சொல்லுங்க, யார் தான் முடிவெடுக்கணும்? வானத்துக்கு போய் கொண்டு வரணும். சமுத்திரத்தை தாண்டி பாஸ்டர் நான் போய் கடலை ஒரு 7 கடல் தாண்டி போய் நான் அதை போயிட்டு வந்தா தான் என்னால சர்ச்சுக்கு வர முடியும்னு சொல்ல முடியுமா? அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்குதா? உங்களுக்கு புரியாம இருக்குதா? எங்க ஆண்டவர் கொடுக்கிற கற்பனை கட்டளை எவ்வளவு லகுவானது. அதை கை கடைபிடிச்சிருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போயிருக்கலாம்? கானானுக்கு போயிருக்கலாம். ஆண்டவர் 40 வருடம் பாக்குறாரு. உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு பொறுத்து பாக்குறாருங்க. இந்த வருடம், இந்த மாசம், இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிஷம் மகன் திருந்துவான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு.
இன்னும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை தேவ சமூகத்துல சொன்னா தேவனுடைய வார்த்தை கேட்டா அப்படியே செய்ய நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த வார்த்தை கட்டாயம் உங்க வாழ்க்கையை நிச்சயம் மாற்றியே தீரும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். அது உங்களுக்கு மறைபொருளானது இல்ல, அது உங்களுக்கு தூரமானது இல்ல, அது வானத்துக்கு மேலே இல்ல, அது கடலை தாண்டியும் அல்ல, அது உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. அது எங்க இருக்குது? நீங்க பார்த்து முடிவெடுத்தா தான் அதை செய்ய முடியும். எனக்காக ஒருத்தர் செய்வான்னு நினைக்காதீங்க, எனக்காக ஒருத்தர் பண்ணுவான்னு நினைக்காதீங்க. மற்றவர்கள் போய் செய்து சத்தியத்துக்குள்ள உங்களை அழைத்துட்டு வரணுங்கிறது இல்ல, தேவனே உங்களை சத்தியத்துக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வரணும்னு நினைச்சா நீங்க வர முடியுமா? முடியாதா? அப்புறம் ஏன் தாமதம்? நிறைய நேரங்களில் ஏன் முடியல? 8 மணிக்கு ஆராதனை 8 மணிக்கு ஆராதனைக்கு வர முடியுமா? முடியாதா? அதுக்கு வானத்துக்கு போயிட்டு வரணுமா? வானத்து மேல ஏறிட்டு வந்தா 8 மணிக்கு வர முடியுமா? கடலை தாண்டி போயிட்டு வந்தா 8 மணிக்கு வர முடியுமா? தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும்போது மணி 8ன்னு ஆரம்பிச்சுன்னா இருதயம் சொல்லணும், ஐயோ டைம் ஆயிடுச்சு நான் ஆராதனைக்கு போகணும். உங்க இருதயம் பேசினாலே நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. இல்லையா? நீங்க எப்ப பார்த்து மனம் திரும்புறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை வார்த்தைகள் கேட்டாலும், எத்தனை வசனத்தை கேட்டாலும், எத்தனை முறை ஜெபிச்சாலும், 40 வருடம் ஜெபிச்சு அழுது நீங்க வந்துட்டு உருண்டு பிறண்டாலும் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டுருச்சுன்னு சொன்னா உங்களால ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. புரியுதுங்களா? இதுக்கு மேல எளிமையா வேதாந்தத்துல சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா? உங்களுடைய இருதய கடினம், சொல்றத கேட்காத அளவுக்கு செவித்தினவர்களா மாறிட்டீங்க. இல்லையா? உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாங்க. எதுக்கு ஆலயத்தில் உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கிறோம்? அன்பா இருங்கன்னு கற்றுக் கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு இரக்கமா இருங்கன்னு கற்றுக் கொடுக்கிறோம், சொல்லுவதை கேளுங்கன்னு கற்றுக் கொடுக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறங்க? நீங்க எப்படியாவது உங்களுடைய இருதய கடினத்தை மாற்றுங்கள். இன்னைக்கு அழகா ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துறதுனால நீங்களே சொல்றீங்க, உங்களுடைய இருதய கடினம் கொடுப்பதுல கடினம் உள்ளவர்களா இருந்தீங்க, கீழ்ப்படியாம கடினம் உள்ளவர்களா இருந்தீங்க, சாக்கு போக்கு சொல்லி கடினம் உள்ளவர்களா இருந்தீங்க. வேற என்னென்னதுல கடினம்? கணவன் மனைவி சொல்லுங்க, குடும்பத்துக்குள்ள கடினமே இருக்கிறது இல்லையா? சொல்லுங்க பாக்க, உதாரணம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லியாச்சு, நீங்க சொல்லுங்க. கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள சொல்லுங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவன் மனைவி எதனால கடினமாகுது நெஞ்சம்? சொல்லுங்க. விட்டு கொடுத்து போறதில்ல, கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கறது இல்ல. அது எதுக்கு உனக்கு அதெல்லாம் செய்யணுமா? அதெல்லாம் இருக்க முடியாத உன்னால. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போறதில்ல, இருதய கடினம். அவன் என்ன சொல்லிட்டா, சரி ஒரு நாள் என்ன ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கி கொடுக்கலாமே, அது எதுக்கு இப்பவே அவசரம்? இருதயத்துல கடினம். பெற்றோருக்கு பிள்ளைங்க மேல கடினம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல கடினம். ஏன் வாங்கி கொடுத்தா தான் என்ன, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாமையா இருக்குது? பெற்றவங்களுக்கு ஏன் அவன் கேட்டோன்னே நான் வாங்கி கொடுக்கணுமா? கடினம். இது ஆண்டவர் பேசிக்கிறார், எழுதி வச்சுக்கணும். இது இன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு பேசினார். நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொருத்தருக்கும் கடினம். செய்யறதுக்கு என்ன கோபம், வீணாப்பு, பொறாம. ஏன் மனைவி கேட்டா நான் உடனே செய்யணுமா? இருந்துட்டு போறேன். கணவன் கேட்டா உடனே செய்யணுமா? இருந்துட்டு போறான். பிள்ளைங்க கேட்டா உடனே செய்யணுமா? இருந்துட்டு போறான். கடினத்தை மாற்றுங்கள். அல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுத்த குடும்பங்க, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க, ஆண்டவர் கொடுத்த கணவருங்க, ஆண்டவர் கொடுத்த மனைவிங்க. எதுக்கு கடினம்? எதுக்கு வீராப்பு? எதுக்கு வீம்பு? எதுக்கு பிடிவாதம்? அந்த வார்த்தை நல்லா சொன்னாரு. பிடிவாதம்ங்கிற கடினம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. விட்டு கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு நன்மைன்னு தெரிஞ்சா, உங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சா, உங்களால செய்ய முடியும்னு தெரிஞ்சா உங்க கடினத்தை மாற்றுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கடினமா இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சண்டை வருமா வராதா? சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கல்யாணமா 20 வருஷம் 30 வருஷம் ஆனவங்களா இருக்கிறீங்களா? கருவேலைய சொல்லுங்க. கோவப்பட்டு பிடிவாதமா இருந்தோம்னா வீட்டுக்குள்ள சண்டை வருமா வராதுங்களா? கோபம் வருமா வராதுங்களா? பிரிவினை வருமா வராதா? சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம பிடிவாதத்தை விட்டுருங்க. கிறிஸ்தவர்களுக்கு பிடிவாதம் வேண்டாம். அல்லேலூயா. இந்த கடினம் தாங்க மோசேக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிவாதம். ஏன் அவர் செய்ய மாட்டாரா? அவர் ஒருத்தர் தான் ஆண்டவர் முன்னாடி நிக்க முடியுமா? நான் நிக்க முடியாதான்னு போயிருந்தா அத்தனை பேர்த்தையும் பூமி பிளந்து எல்லாத்தையும் விலக்கி போட்டுருச்சு. அல்லேலூயா. உங்களுடைய பிடிவாத குணத்தை இன்னைக்கு விட்டுருங்க. அல்லேலூயா. உங்களுடைய இருதய கடினம் உங்க குடும்பத்தை சீர்குலைச்சிடும். அல்லேலூயா. கேட்டா செஞ்சுட்டு போங்களே, அதனால நஷ்டமாயிர போதா? அல்லேலூயா. ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதுனால நஷ்டம் அடைஞ்சிட போறீங்களா? மனைவி கேட்கறாங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை செய்யறதுனால நீங்க நஷ்டம் அடைஞ்சிட போறீங்களா? கணவனுக்காக விட்டு கொடுக்கறதுனால நீங்க நஷ்டம் அடைய போறீங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை காயப்படுத்தாதீங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த நடவுங்கள் வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ள என்ன வீம்பு? சொல்லுங்க. வீம்பு இருக்கலாமா? ராயலக்கா சொல்லுங்க. கோபப்படலாமா? சொல்லுங்க. இழுத்து பிடிக்க கூடாது, கோபப்படக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் இன்னைக்கு அந்த இருதய கடினத்தை தான் உங்களோட ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. எப்படி ஆண்டவருக்கு இருதயத்தை நீங்க கடினப்படுத்தக்கூடாதோ அதே போல சொந்த குடும்பத்துக்கும் சொந்த சகோதரனுக்கும் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் உங்களை நம்பி வருகிற உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்க இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய இருதய கடினம் உங்க வாழ்க்கையவே அழிச்சு போடும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுச்சா இல்லையா? சுதந்திரிக்க முடியாம போயிருச்சு. நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா உங்க இருதய கடினத்தை மாற்றுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கே உங்க இருதய கடினத்தை மாற்றுவீங்க. எதுக்காவது சொல்லி சொல்லி ஒரு நாள் ஆகி 2 நாள் ஆகி 1 மாசம் ஆகி அவர் கேட்கவே மாட்டாருன்னு நினைச்சு நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்காவது உங்க இருதய கடினத்தை மாற்றுங்க. செய்யாம ரொம்ப நாள் இழுத்து போட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்க. அதனால என்ன? அல்லேலூயா. ஒரு விஷயத்தை கேட்டா குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செய்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மார்க் 3வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது இருதய கடினம் எது தெரியுங்களா? உண்மையை சொல்றதுல கடினம். ஒரு ஓய்வு நாள் வந்திருக்குது. ஆண்டவர் ஒருத்தனுக்கு கையில சூமன கையுடையவனா இருக்கிறான். அவனை குணப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா இந்த பரிசேயர் சதிசேயர்கள் என்ன பண்றாருன்னா, இவர் ஓய்வு நாளை குணப்படுத்தினா இவரை புடிச்சுக்கலாம், இவரை குற்றப்படுத்திடலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நல்லது செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் அப்படிங்கிறாங்க. நிறைய நேரங்களில் நம்ம உண்மையை பேச வாயை அடைச்சுக்கிறோம். இறுதிய கடினமாயிருது. ஒருத்தருக்கு உதவி செய்யறக்கோ ஒருத்தரை பத்தி நல்ல விஷயம் சொல்றக்கோ நம்ம என்ன பண்ணிடுங்க, கடினமாயிரும். ஆண்டவர் கேட்கிறாரு, நல்லது செய்வதோ தீமை செய்வதோ எது உண்மை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப யாருமே வாய் பேசல. இல்லையா? உண்மையை சொல்லுவதில் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுங்க, இறுதியும் கடினமாயிரும். நன்மையை செய்வதில் நிறைய நேரங்களில் கடினமாயிரும். அவர்களுக்கு மேல ஆண்டவர் பிடிக்கலையா, ஆண்டவருக்கு மனஸ்தாபப்பட்டார், ஆண்டவர் கோபப்பட்டாராமா. நீங்க ஒருவேளை மற்றவங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் குற்றத்துல நிக்கிறவன் ஆபத்துல நிக்கிறவனுக்கு நேரம் வாயை திறக்கிறார். ஒருவேளை அவன் நல்லவனா இருந்து தீமையில சிக்கிட்டான், தப்பானதுல சிக்கிட்டான், அவனுக்காக நீ வாயை திறந்து பேசுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க உண்மையை சொல்லுவதில் கடினமடையாது இருங்கள். அல்லேலூயா. ஏதாவது உங்க கண்ணு முன்னாடி உண்மைன்னு தெரிஞ்சா, நல்லதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல பேசுங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். மார்க் 8வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு உண்மை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் ஒரு இடத்துல வெளியே போயிருக்கும் பொழுது அப்பம் குறைவுபட்டு போயிடுச்சு. அப்ப சீசர்கள்லாம் வந்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்பத்தை நினைச்சு இன்னும் நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்க ஏன் அற்புதத்தை நம்பாத அளவுக்கு அவிசுவாசிகளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நிறைய அப்ப ஆண்டவர் கீழே சொல்றாரு, நம்ம 5 அப்பம் 2 மீனை நம்ம ஆசீர்வதிச்சோமே, எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீங்க. இப்படி நான் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறேமே, ஆனாலும் நீ கண்டு விசுவாசிக்காம இருக்கிறீங்களே ஆண்டவர் சொல்றாங்க. இல்லையா? நிறைய நேரங்களே அற்புதத்தை கண்டு நம்ம இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏப்பா எனக்கு ஆண்டவர் போன மாசம் செஞ்சாருப்பான், இந்த மாசம் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? இருதய கடினம். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் எப்பொழுதும் செய்கிறார். உங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்துட்டு இருக்கிறார். அநேக அற்புதங்களை கண்டுதான் நம்ம இன்னும் இருதயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடினமா இருந்துட்டு இருக்கிறோம். போன வருடம் நடத்தினவர் இந்த வருடம் நடத்துவாரா மாட்டாரா? நேற்றைய நடத்தினவர் இன்னைக்கு நடத்துவாரா மாட்டாரா? ஆனா நிறைய நேரங்களில் சந்தேகம், நிறைய நேரங்களில் குழப்பம், நிறைய நேரங்களில் இறுதிய கடினத்தை நிமித்தம் ஆண்டவருடைய அற்புதத்தையே நம்ம மறந்து போயிடுறோம். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் அற்புதத்தை கண்டும் உணர்வடையாதவர்களா இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அவிசுவாசியா இராத, விசுவாசியா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விசுவாசிக்க கூடாதபடி உங்களுடைய இருதயம் உங்களை என்ன பண்ணிக்குதான், கடினப்படுத்துதான். நிறைய நேரங்களில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை விசுவாசத்தையே நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு நம்மளுடைய இருதயம் என்ன ஆகுதுங்க, கடினப்பட்டு போகிறது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை கடினத்தை மாற்றுங்க, அது உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்களை நினைச்சு பாருங்க, அதுதான் ஆண்டவர் உங்களுடைய இருதய கடினத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மார்க் 16வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்
11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இருதய கடினமாகுது, குடும்பத்திலாகுது, பிள்ளைகள்கிட்டாகுது, உற்றார்ட்டாகுது, நண்பர்கள்ட்டாகுது, வேலை செய்கிற இடங்களாகுது, இல்ல எல்லா பக்கத்துல இருதய கடினத்துல கடைசியா நீங்க யாரையே நம்பலையாமா? இயேசுவையே நம்ப போயிட்டீங்களாமா? என்ன உங்களுடைய இருதய கடினம் கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுருச்சு பாருங்க. இயேசுவையே இந்த நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டுறாதீங்க. ஆண்டவரே நம்ப முடியாத அளவுக்கு ஆயிட்டங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் துன்மார்க்கத்துக்கு ஓடி போறாங்க? ஏன் நிறைய பேர் இயேசுவை விட்டு போறாங்கன்னா அவங்க இருதய கடினம். இவர் என்னப்பா செஞ்சுட்டாரு, இவர் என்னப்பா செஞ்சுட்டாரு, இத்தனை வருஷம் போனோமே, இவ்வளவு நாள் ஆராய்ச்சுமே, என்ன செஞ்சுட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் அலைஞ்சாங்க? ஆண்டவர் கொடுத்த தயவு, ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு, கடைசி வரைக்கும் திருந்தாம போனது யாருடைய தப்பு? அவர்களுடைய தப்பு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் கேட்கிறார். ஒவ்வொரு நாளையும் கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உன் இருதய கடினத்தை மாற்றுகிறாரு. மாற்றாமையே போயிட்டு இருந்தா அது யாருடைய தப்பு? நம்முடைய தப்பு. அப்ப நீங்க கடைசியா இருதய கடினப்பட்டு நீங்க கடைசியா யாரையே நம்பாம போயிட்டீங்களா? யார் ரட்சகருங்கிறதையே நம்பாம போயிட்டீங்களா? எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை அறிஞ்சு இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சு இவ்வளவு நாள் ஜெபிச்சு இயேசுவே நம்ப முடியாம பின்வாங்கி போனதுக்கு காரணம் உங்களுடைய இருதயத்தில் இருந்த கடினம். இன்னைக்கு நீங்க இத்தனை வருஷம் ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்க துதிக்கிறீங்க, ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னா அது ஆண்டவர் செய்யாம கிடையாது, அது உங்க இருதயத்தில் ஏற்படுகிற கடினம். எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போற இருதய கடினத்தை நிமித்தம் தான் உங்களால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை உங்க கைக்கு வரலனா அதுக்கு காரணம் என்ன? இருதய கடினம். அது எங்க இருக்குதாமா? அது யாருகிட்ட இருக்குது? யாருகிட்ட இருக்குது? அந்த கற்பனையும் கட்டளையும் வானத்திலே இல்ல, சமுத்திரத்தை தாண்டி இல்ல, அது எங்க இருக்குது? உங்க இருதயத்துல இருக்குங்கிறார். அப்ப நீங்க சொல்றதை கேட்காம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம போறதுக்கு காரணம் யாரு? நான். சொல்லுங்க. மத்தவங்களை குறை சொல்லுவீங்களா நீ? பாஸ்டர் குறை சொல்லுவீங்களா நீ? இயேசுவை குறை சொல்லுவீங்களா நீ? மத்தவங்களை குறை சொல்லுவீங்களா நீ? அந்த குறை சொல்றதுக்கு காரணம் உங்க இருதயம். உங்க இருதயத்துக்குள்ளதாங்க வார்த்தை இருக்குது, உங்க இருதயத்துக்குள்ளதாங்க கற்பனை இருக்குது, உங்க இருதயத்துக்குள்ளதாங்க கட்டளை இருக்கு. நீங்க பார்த்து செய்ய நினைச்சா செய்ய முடியுமா? முடியாதா? அப்ப செய்ய முடியாம ஆசீர்வாதம் இருந்து போகிறதுக்கு இயேசுவே நம்ப முடியாம போறதுக்கு காரணம் என்ன? உங்க இருதயம் கடினப்பட்டு போயிருச்சாமா. எவ்வளவு கல் நெஞ்சம் பாருங்க. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கடினமான இருதயத்தை மாற்றி சதையானது இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கேளுங்க, நீங்க இயேசுவை கண்டடைய முடியும். அல்லேலூயா. இயேசுவை நீங்க பார்க்கணும்னா உங்க இருதய கடினம் உங்களை விட்டு நீங்கணும். ஆமென். அப்படி இருதய கடினம் உங்க விட்டு போகலைன்னா பக்கத்துல இருக்கிற மனுஷன் கூட தெரிய மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டான். ஐயா ஐயா ஐயான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்க இருதய கடினமா இருந்தா அவன் கண்ணுக்கு தெரியவானா? பக்கத்துல இருக்கிறவனே கண்ணுக்கு தெரியலையே, இயேசு உங்க கண்ணுக்கு தெரியவாரா? இயேசு உங்களுக்கு தென்படுவாரா? உங்க மனைவி கிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்கிறீங்க, உங்க மனைவியை சிடுசிடுன்னு பேசி சண்டை போடுறீங்களே, இயேசு உங்க கண்ணுக்கு தெரியவாரா? உங்க பிள்ளைய அடிச்சு துன்புறுத்தி கஷ்டப்படுத்துறீங்களே, இயேசு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவாரா? உங்க கணவன் சொன்னதை கேட்காம நீங்க பாட்டுக்கு தெரியுறீங்களே, இயேசு உங்க கண்ணுக்கு தெரியவாரா? ஏங்க உங்க கடினத்துல பக்கத்துல இருக்கிற மாம்சம் சரீரம் உள்ளவனே உங்க கண்ணுக்கு தெரியாத போது ஆண்டவர் பரிசுத்தர், ஆண்டவர் ஜீவாதிபதி, உலகத்தின் ரட்சகர் உங்க கண்ணுக்கு தென்படுவாரா? அவ்வளவு ஜாலியா போச்சு உங்களுக்கு, அவ்வளவு ஈஸியா போச்சு ஆண்டவரை பார்க்கறது உங்களுக்கு. உங்க இருதயம் கடினப்பட்டுருச்சுன்னா ஆண்டவர் உங்களால தரிசிக்கவே முடியாது. கூட இருந்த சீசர்கள் ஆண்டவர் உயிர் தெளிந்தான்னு சொல்லி நம்ப முடியல. காரணம் என்ன? அவர்லாம் எங்க போக உயிர் தள்ள போறாரு? ஆண்டவர்லாம் எனக்கு என்னப்பா செய்ய போறாரு? நான் காலை ஃபுல்லா இப்படியே கஷ்டப்பட வேண்டியதா, காலை ஃபுல்லா வீட்டுக்குள்ள சண்டை இருக்க வேண்டியதா, காலை ஃபுல்லா இப்படியே ஓட வேண்டியதா? அப்படி சொன்னீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ஆயிட்டு. நம்புங்க, விசுவாசிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வாங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், தேவ தயவு நீ குணப்படும் சொல்லி ஏவுகிறது என்று அறியாமல், நீ அவர் கொடுக்கிற தயவு, சாந்தம், நீடி, பொறுமை, ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணி போடுற உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஆண்டவர் உங்க மேல கோபாக்கினியை போட்டாரா?
அவன் செஞ்சா இவன் செஞ்சான்னு சொல்லாத. ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய நீடிய பொறுமை, ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் அவர் உனக்கு கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் என்ன பண்ணாங்க? ஜாலியா காடை சாப்பிட்டாங்க, ஜாலியா தூங்குனாங்க. காலையில எந்திரிச்சு போய் மண்ணாவை வயிறு நம்ப சாப்பிட்டாங்க. இப்படியே நீ சுத்திக்கிட்டே இருந்தியே. தேவ தயவு இருக்குது, தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. நீ குணப்படாத கடினமான இருதயத்தை வச்சு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவருடைய ஆராதனைக்கு வராம, அவருடைய வார்த்தை கேட்காம, அவரை அசட்டை பண்ணி போயிட்டு இருக்கிறியா? கட்டாய ஆக்கினி தீர்ப்புன்னு ஒண்ணு வரும், நியாய தீர்ப்புன்னு வரும். அந்த நாள்ல கோபாக்கினி நீயே என்ன பண்ணிக்கிற உன் தலைமையில. இதை செய்யறக்கு ஒருத்தர் வானத்துல இருந்து இறங்கி வர தேவையில்லை, கடலை தாண்டி வர தேவையில்லை. அந்த ஆக்கினி எங்கிருந்து வருதா? புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க இருதயத்துக்குள்ள இருந்து வருது. நீ நல்லவனும் கெட்டவனும் ஆகிறது வெளியிருந்து கொண்டு வரதில்ல, உங்க இருதயம் எடுக்கிற முடிவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்துங்க. ஆண்டவரே, என்னுடைய இந்த கடினமான இருதயத்தை மாற்றுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என் கடின இருதயத்தை மாற்றி சாந்தமும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் தயவும் உள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவன் அந்த இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த இருதயம் தான் தேவை. ஹல்லேலூயா. வீம்பு பிடிச்சிட்டு சொல்றத கேட்காம முரட்டாட்டம் பண்ற இருதயம் ஆண்டவருக்கு தேவையில்லை. நீங்க போகிற வாழ்க்கைக்கே போலாம், நீங்க செய்யற வாழ்க்கையே செய்யலாம், உங்களுக்கு பிடிச்சதே செய்யற இருதயம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை லகுவான இருதயம். ஹல்லேலூயா. உங்க கடினமான இருதயத்தை மாற்றி ஆண்டவரே என்னை லகுவாய் மாற்றும் ஆண்டவரே கேளுங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போக முடியாம ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே காரணம் அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போயிட்டு. அவர்களுடைய இருதயம், உங்களுடைய இருதயம் இன்னைக்கு கடினமா இருந்ததுன்னா, குடும்பத்துக்கு எதிராகவோ தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவோ ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்காம உங்க இருதயத்தை கடினப்படுத்தினீங்கன்னா, கொடுக்கறதுல, ஜெபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, உபவாசிக்கிறதுல நீங்க கடினமா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க இருதயத்தை மாற்றிக்கீங்க. உங்களுடைய இருதயம் கடினப்பட்டுச்சுன்னு சொன்னா கட்டாயம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கலையேன்னு மன்றாடாதீங்க. உங்களுடைய இருதய கடினத்தை மாற்றுங்கள். ஹல்லேலூயா. இருதய கடினத்தை மாற்றுங்கள், ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. இருதய கடினம் மாறினா சொல்லுங்க, இருதய கடினம் மாறினா உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இருதய கடினம் மாறினா உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். ஹல்லேலூயா. அது குடும்பத்துக்குள்ளேயா இருக்கலாம், சபைக்குள்ளேயா இருக்கலாம், செய்கிற ஊழியங்களுக்குள்ளேயா இருக்கலாம். இருதய கடினத்தை மாற்றுங்கள். இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு கற்றுத் தருகிறார். தயவா இதை புரிஞ்சு கொண்டு இதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம சொல்லிட்டு வர்றது எதுக்குன்னா, அப்படியே வாங்கிட்டு விட்டு போறதுல எப்படியா நீங்க நடைமுறைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி வரணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறணும். அதுக்காக தான் இந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கேளுங்கள், கை கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஆண்டவரே, நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் எங்களுக்கு இருதய கடினத்தை ஆண்டவரே கர்த்தர் மாற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிரியாம ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்திருந்தா, ஒருவேளை குடும்பத்திலேயோ வேலை செய்கிற இடத்துலயோ நண்பர்கள் மத்தியிலையோ கர்த்தாவே, கடைசியா ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சித்தத்தை விட்டு உம்முடைய எண்ணத்தை மாற்றி நாங்கள் உமக்கு பிரியமில்லாதவர்களாய் உம்முடைய வார்த்தை கேட்காதபடி நாங்கள் கடினமுள்ளவர்களா இருந்தா, கர்த்தாவே, இன்றைய நாட்கள் எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க பக்கமாய் திருப்புங்க ராஜா. நாங்கள் உண்மை நோக்கி வரவும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாம் வாயில திறந்து கேட்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுடைய இருதய கடினத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதய கடினங்கள் மாறட்டும். எல்லா கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். எங்களுடைய கடினம் மாறட்டும், கடினம் மாறட்டும், கடினம் மாறட்டும் ஆண்டவரே. இருதய கடினத்தை மாற்றி கர்த்தர் ஆண்டவரே, இதனால சதையான இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், ரோகங்கள், பாவங்கள், துன்மார்க்கம் எல்லாம் ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால இன்று முதல் கொண்டு இவர்கள் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சொன்ன வாக்கு ஒரு நாளும் பொய்க்காத ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் மாறாத ஆண்டவரே. எங்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் நாங்கள் அதை மாற்றி இழந்து விடாதபடி கர்த்தர் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க பேசுங்க. இன்றைய நாள் இருதய கடினம் மாறட்டும். கர்த்தர் மனம் திரும்ப உங்களுடைய பாதைக்கு வரட்டும். கர்த்தாவே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்த கானானுக்குள் நுழைய எங்களை பாத்திரவான்களா மாற்றும். தேவ சமாதானம், அன்பு, தயவு ஒவ்வொருவரை தாங்கி வழி நடத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஆசீர்வதிக்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.